நீதான் போஸுக்காக மாமா கிட்ட பேசணும். அவரை கொஞ்சம் போஸுக்கு போன் பண்ணி நீ வாடான்னு ஒத்த வார்த்தை சொல்ல, அவன் துள்ளி குதிச்சு உடனே ஓடி வந்துருவான். ஏங்கி போய் பாத்துட்டு இருந்தான். அத நினைக்க நினைக்க எனக்கு அவன் நம்ம வீட்டுக்குள்ள வரதுக்கு சேது சேது நீ தான் உதவி பண்ணணும். இருக்க என்ன மனுஷனுங்க சின்னமா, நீங்க என்ன சொன்னாலும் சரி அவளை நிரந்தரமா வீட்டை விட்டு துரத்தணும்னு பாத்துருக்காவ. அதையெல்லாம் யோசிச்சு பாக்குறப்ப நம்ம வீட்டுல ஒருத்தன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டான். தப்பு செஞ்சவன் தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால தயவு செஞ்சு அவனுக்காக நான் அப்பா கிட்ட பேசுவேன்னு நினைக்காதீங்க. அதுவும் இல்லாம எனக்கும் இதுல விருப்பம் இல்ல. அப்பா தான் கூப்பிடுறாரு, நான் போய் பார்த்து வந்துடுறேன். என்னைக்கும் எங்க குடும்பத்தை அடிமையா வச்சு பாக்கணும்னு தான் ஆசை இல்ல. நான் இம்பிட்டு தூரம் வந்து இந்தம்மா மா, இதுக்குதான் நம்ம மாத்திரை கஷாயம்னு என்னென்னமோ கொடுத்தோம். அதுல இருந்து தப்பிச்சுட்டாளே. எதுக்குமா? ஐயோ, விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராம்ஷு உனக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் பண்ண நான் திட்டம் போடணும்னு. அதனாலதான் அவ குடிக்கிற பால்ல தூக்க மாத்திரைய கலந்த. தமிழு, பாலா எதுக்குமா? என்ன எதுக்குங்கிற? இல்லம்மா, எனக்கு வேண்டாம். தாய் கொண்டு வந்து கொடுத்திருந்தா வேணான்னு சொல்லிருப்பியா? நீ சும்மா வாய் வார்த்தைக்கு தானே என்ன அம்மா அம்மாங்கிற. ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. நான் வேணா இது ஒரு வாய் குடிச்சு காட்டட்டுமா? அப்பயாச்சும் நீ நம்புவியா? சரி தமிழு, போட்டு கொடுத்திருக்கேன். என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல தமிழு. உனக்கு வேணும்? சரி, நான் சொன்னதை முதல்ல செய். போ வா. ஆறு மனமே ஆறு, அந்த மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு, தெய்வத்தின் கட்டளை ஆறு. அப்பா வந்துட்டு திரும்ப போற? காலையில 9 மணிக்கு மலர் கண்காட்சிக்கு வந்தா போதுன்னு சொன்னாரு. ஓ, அத சொல்லதான். இல்லப்பா, இது வரைக்கும் உங்ககிட்ட நான் கேட்டதில்ல. என்னப்பா? பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும் இந்த இரண்டு கட்டளை ஆண்டவன் கட்டளை ஆறு, ஆறு மனமே. சாப்பிட்டியா? சேஸ் மகனே. உண்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். அப்பா, என்னப்பா நீங்க எப்பவும் ஏன்பா சிரிக்கிறீங்க? அது நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, நம்ம ஒரு சாதாரண மனித பிரிவு தான் தோணும். அதுக்குதான். எனக்கு தெரியும். சரி, என்ன சார்? பிறந்ததுல இருந்து நான் அம்மா முகத்தை பார்த்ததே இல்லப்பா. அம்மாவை ஆசை தீர கொஞ்சம் எல்லாமே கண்டிப்பா நிறைவேறும். எங்க அண்ணன் வேற சென்டிமெண்ட் டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ரெண்டு போஸ், என்னம்மா கொடைக்கானல் நல்லா சந்தோஷமா இருக்கியா? கிளைமேட் நல்லா குளு. இவ்வளவு வேதனைப்படுறவங்க உங்க புருஷனோட அண்ணன் கிட்ட போயிட்டு குடும்பத்தோட போறப்ப இதெல்லாம் விட்டுட்டு நீ மட்டும் ஐயா நம்ம கொடைக்கானல் போறோம் ஜாலியா போயிட்டா? டேய், இப்ப கூட போய் நான் ஓ விஷயம் அதான் சேதுக்கிட்ட பேசிட்டு வந்தேன். ஓசு பண்ணது என்ன சாதாரண செய்யுமா? ஒரு பாவமும் அறியாத அந்த மலர். நானும் இருக்கேன்டா. அவன் சொல்றதா கேட்டு நம்ம சும்மா உட்காந்துருக்கா? எனக்கு கோபத்துக்கு எனக்கு அப்படியே கோபத்துல முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காரு போஸ். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. பாரு, அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியா இரு. தேவையில்லாம எதையும் பண்ணிட்டு இருக்காத. குளிருதுமா? எதுக்குமா என்ன தாவணி? இந்த தாவணியில நீ எனக்கே இம்புட்டு அழகா தெரியறப்போ உன் மாமனுக்கு பிரியாணி, முட்டை, சிக்கன் 65 எல்லாமே இருக்கு. அதான் உங்களுக்கு பறிக்கேண்டி.
இத அவன் சாப்பிட சாப்பிட அவனுக்கு உன் மேல ஆசை வரும். உன் கையில இருக்கு. ஏய் செய்து வரா, நீ போ. தாமரை. இப்ப போ, போடி. ஏய், தாமரை, மாமா ரூம்க்கு வந்துட்டீங்களா? என்ன சாப்பாடு கொடுத்துட்டு வர சொன்னாங்க. நீங்க ஏதோ வெளியே மாமா அத்தை. ஹலோ கைஸ், தாமரையும் அவங்க அம்மாவும் நினைக்கிற விஷயம் வந்து நடக்கக்கூடாது, சேது அது மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தெரிய வைங்க. ஸோ தூக்க மாத்திரை கலந்து கொடுக்குறாங்க தமிழுக்கு. ஸோ தமிழ் வந்து தூக்க மாத்திரை போட்டுட்டாங்க அப்படின்னா நல்லபடியாக தூங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை அவங்க அம்மாவும் பிளான் பண்ணுறாங்க. ஸோ பிளான் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாலையை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறாங்க. தமிழ் வந்து ஃபஸ்ட்டு வேண்டான்னு சொல்கிறாங்க, எனக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தா, நீ குடிக்கணும் அம்மா அம்மான்னு சொல்கிற, அப்போ நீ என்ன அம்மாவா நினைக்கலையா, அவங்க அம்மா கொடுத்துருந்தா நீ குடிச்சிருப்பல, வாங்கி குடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவும் அவங்க வேண்டான்னு தான் சொல்கிறாங்க. நான் குடிச்சு வேணா காமிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் ஒரு நடிப்பை போடுறாங்க. அந்த நடிப்பையும் நம்பி என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் வாங்கி அவங்களும் குடிச்சிடுறாங்க. குடித்தோன்னே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அவங்களுக்கு டயர்ட் ஆகுது, அப்படியே மயக்கமாலாம் வருது. ஸோ அப்படியே தமிழ் வந்து என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போர்வையெல்லாம் போற்றி விட்டு இவன் நல்லபடியாக தூங்கிடுவா, இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு பிளானை வந்து போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தாமரை வந்து அவங்க பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணல, அவங்களும் அவங்க அம்மாவும் அந்த பிளானுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நீ வந்து நம்ம நினச்ச காரியத்தை நீ நடக்கணும், நாளைக்கு காலையிலேயே உனக்கும் சேதுக்கும் வந்து கல்யாணம் வந்து நடந்து முடிஞ்சிடணும் அப்படின்ற அளவுக்கு வந்து இவங்க 2 பேர் பிளான் போடுறாங்க. ஸோ ரொம்ப சீப்பான ஒரு பிளான் அப்படின்னு வந்து சொல்லலாம். சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தாமரை வந்து போகிறாங்க. ஆனால் வந்து சேது வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாரு, இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம், நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் அவாய்ட் தான் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு. ஆனால் வந்து நான் தான் சாப்பாடு உங்களுக்கு கொடுப்பேன், உங்களுக்கு சாப்பிட்டுட்டு பரிமாறிட்டு தான் நான் போகணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னோன்னே என்ன பண்ணுறதுன்னு புரியாமல், ஏன்னா அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமேட்டு உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறமேட்டு சாப்பாடெலாம் பரிமாறிட்டு இருக்காங்க. ஸோ சேதோட மனசு வந்து தடுமாறுறது வந்து நம்ம தாமரை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே நம்ம நினச்சதை வந்து சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா போஸ்க்காக வந்து ஈஸ்வரி வந்து பேசுகிறாங்க. இது மாதிரி உள்ளார சேர்த்துக்க சொல்லு, நீ சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க அப்பா வந்து கேட்பாரு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த வந்து எக்ஸிக்யூட் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் நம்ம சேது வந்து இந்த டைம் ரொம்ப கிளியராக இருக்காரு. நோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக முடியவே முடியாது, அவன் பண்ண தப்பு வந்து பெரிய தப்பு, அந்த தப்பெல்லாம் வந்து மன்னிக்கவே முடியாது, நான் வந்து அப்பா கிட்ட இதை பற்றி பேசவும் மாட்டேன், நீங்கள் என்ன சொன்னாலுமே இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி பேசாதீங்க, அட்லீஸ்ட் ஒரு 6 months வெளியே இருக்கணும், அப்போ தான் இந்த விஷயம் வந்து அவனுக்கு தப்புன்றதே புரியும், நீங்கள் உடனே வீட்டுக்குள்ளே வர வைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னோடனே இவங்களுக்கு வந்து கோபம் வந்துடுது. இவன் ஏன் இப்படி சொல்கிறான், நம்ம அடிமையாகவே இருக்கணும்னு நினைக்கிறானா நம்ம குடும்பம் ஃபுல்லாக, அந்த எண்ணத்துக்காக தான் இப்படியெல்லாம் வந்து பண்ணுறான், நீ ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டுவல அப்படின்ற எண்ணம் வந்து வருது. இந்த சீன் வரதை பார்க்கும்போது இப்போ அடுத்தது தாமரை விஷயத்தில் வந்து இவர் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா இவரையும் வெளில போகிற சுச்சுவேஷன்ஸ் வரும். அப்போ நம்ம பையனை பேசினால இப்போ அதுக்கேற்ற மாதிரி நடந்துருச்சுல அப்படின்ற ஒரு சீனுக்காக இது கொண்டுட்டு வராங்களா என்னன்னு தெரில. நீனும் மாட்டிப்ப அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளே தோணுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போது சேது வந்து தடுமாறுற மாதிரியான விஷயங்களையும் கொண்டுட்டு வராங்க. ஸோ சீக்கிரமாக இதுக்கான முடிவு என்ன அப்படின்றது தெரியும். ஆனால் சேது இந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்றது தான் நிறைய மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம்.